தயா, நீ என்ன சொல்ற? ஆமா சார், அதான் உண்மை. நீ என்ன காரியம் பண்ணிருக்க பிரதிமன்? எதுக்காக இப்படி பண்ண? இங்க பாரு தயா, நீ சொன்னது எல்லாமே உண்மைதானே? இல்லை நாங்கள் கேட்கறதுல எதுவும் தப்பு நடந்துடுச்சா? நான் அதில் எந்த தப்பு நடக்கல சார். அது ஏசிபி சார் தான் பண்ணார். ஏசிபி சார் தான் என்ன ஷூட் பண்ணார் சார். ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணார் எனக்கு இப்பவும் புரியல. எனக்கு கூட தான் புரியல அது ஏன்னு. சார் சார் என்னாச்சு? தயா உனக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்க? தயா சொல்லு தயா. தயாவோட சாப்டர் க்ளோஸ். மவனா உன்ன பிரதிமன், பிரதிமன், அட பிரதிமன், பிரதிமன், பிரதிமன். ஓடி போயிட்டானா? எஸ்கேப் ஆயிட்டான், ஓடிட்டான். சித்ரோலி சார் சொல்லுங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நீ திடீர்னு எங்க ஓடுன? சீக்கிரமா திரும்ப வா. ஐம் சாரி சார், நான் திரும்ப வர மாட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. முக்கியமான வேலை இங்கே தான் இருக்கு, இந்த இடத்துல. இங்க வந்து எனக்கு பதில் சொல்ல. ஒழுங்கா நீ பதில் சொல்லல, ஐ ஆம் கோயிங் டு அரெஸ்ட் யூ. என்ன சொன்னீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்னையா? எஸ், அரெஸ்ட் தான். நீ ஓடி போனதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ ஏதோ எக்கு தப்பா பண்ணி தொலைச்சிட்டேன்னு. குற்றவாளியை நீங்க தேடிட்டே இருங்க சித்ரோலி சார். தயா வாயால நான் அதை கேட்காத வரைக்கும், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தெரியற வரைக்கும் நான் அந்த ஆபீஸுக்கு வர மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. குட் பை சித்ரோலி சார், குட் பை. ஏசிபி கார் ரொம்ப தூரமா போயிடுச்சு போல இருக்கு. அந்த பிரதிமன் எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டான் போல இருக்கு. இங்க சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏய் நிக்கில், இங்க வா. எஸ் சார். சீக்கிரமா ஓடி போய் மொபைல் கம்பெனிக்கு கால் பண்ணு. தயா எங்க இருந்து கால் பண்ணான்னு சொல்லு. எஸ் சார். தயா அவனையாவது அடிச்சு போட்டுட்டு அவனுடைய போனை தான் பறிச்சிருப்பான். எஸ் சார். எஸ் சார், எஸ் சார்னு சொல்லிட்டு இருப்பியா? யோ ராக்கெட், கிளம்பியா? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அபிஜித், உனக்கு ஒரு பல்லு கிடைச்சது தானே? அது ஒரு தங்க பல்லு தானா? அது இப்ப எங்க? அந்த பல்லு ஞாபகம் வரல. ஆமா. அப்ப எங்க? அது தாரிகா கிட்ட கொடுத்துட்டேன். தாரிகா கிட்டியா? தாரிகா எதுக்காக வாங்கினா? தங்கத்தை பிரசன்ட் பண்ணிட்டியா? சார், அந்த பல்லுல ரத்தக்காரம் இருந்துச்சு சார். அது யாருதுன்னு கண்டுபிடிக்க தான் நான் தாரிகா கிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப தெரிஞ்சிடும் தயா யார பல்ல உடைச்சிருக்கான்னு. எவன் தயாவை பிடிச்சி வச்சிருக்கான்றதும் தெரிஞ்சிடும் சார். அது பாத்தீங்கல்ல, பார்த்து கத்துக்கங்க, பார்த்து கத்துக்கங்க. டிடெக்ஷன் இதைத்தான் சொல்லுவாங்க. அபிஜித் மாதிரி ஒரு டிடெக்டிவ் யாருமே இல்லை. அபிஜித், அன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏசிபியோடைய வாய்ஸ் கேட்டதுன்னு சொன்னல. ஷூட் அபிஜித், ஷூட். அப்ப நீ ஏசிபியோடைய முகத்தை பார்த்தியா? இல்லை சார், வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு. அப்படின்னா ஏசிபி அந்த இடத்துல எங்கேயோ பதுங்கி இருந்திருக்கான். இருக்கலாம் சார். அப்படின்னா இப்ப நம்ம என்னதான் பண்றது சொல்லு. அது அங்க ஷூட் அபிஜித், ஷூட். ஷூட் அபிஜித், ஷூட் அபிஜித், ஷூட்.
ஷூட் அபிஜித், ஷூட். அது சரியா ஞாபகம் வரமாட்டேங்குது சார். மறுபடியும் ஞாபகம் வரலையா? ஐயோ, இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்துடுது. எப்ப டிசிபிக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அபிஜித்துக்கு ஞாபகம் மறதி வந்து சேர்ந்துடும். ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு டிக்கில ஒரு 4-5 இன்ஜெக்ஷனை போட்டு விட்டா எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். சிஐடி ஆபீசர்ஸ் நீங்க என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் உயிரை பணைய வச்சு எவ்வளவு பெரிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? Do you understand post accident dramas? தினமும் குண்டாடி பட்டு இருக்கோம் சார். வெயில்ல ஓடுறோம், பைக் சேசிங் பண்றோம், சில நேரம் பில்டிங்ல இருந்து தாவி குதிக்கிறோம் சார். எல்லாம் விளையாட்டா சார்? பிரெயின்ல மூளையில எவ்வளவு பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்கு தெரியுமா? எங்க வேலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. ரூம்ல ஏசியை போட்டு உட்காந்து இருக்க போறீங்க. வெளியில எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? மிஸ்டர் அபிஜித், தயாவுக்கும் குண்டடிப்பட்டிருக்கு. ஏசிபி காணாம போயிட்டான். இதுல 3 அண்டர் கவர் ஆஃபீஸர்ஸ் தான் உயிரோட இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். தட்ஸ் ஆல். ஆனா சார், நீங்க இந்த மாதிரி சிஐடி ஆஃபீஸர்ஸை இன்சல்ட் பண்ணக்கூடாது சார். துஷ்யந்த் ஹேம்ராஜ். துஷ்யந்த் ஹேம்ராஜ், உன்னுடைய திமிர்த்தனம் எல்லாத்தையும் சிஐடி ஆஃபீஸுக்கு வெளியில் தூக்கி போட்டுடு. இங்கே வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது, புரிஞ்சுதா? எஸ் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், பாம்பு கடிச்சா கூட தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த சித்ரோல் கடிச்சான்னு வச்சுக்க, நோ சான்ஸ். சார், தயா சார் எங்கேருந்து கால் பண்ணாருன்னு அந்த இடம் தெரிஞ்சிருச்சு சார். எந்த இடம் சார்? கொரோனா நகர்லேருந்து ரோட் நம்பர் 5ல போகணும் சார். நான் போறேன் சார். அப்போ சரி, போ, வெள்ளங்க அவுத்து விடு சார். நீயும் கூட போ. வணக்கம் சார். என்னாச்சு சார்? உங்களுக்கு எந்த வண்டியில் பிரச்சனை? சார், அது இப்போ 3 வச்சிருவா? ஆமா, 3 தான், வச்சிரு. சார், இந்த பல்லில் இருந்த ரத்தம் யாரோடதுன்னு தெரிஞ்சிருச்சு பாருங்க. மன்னுபாயா? மன்னுபாயா? அவன் இப்பதானே ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கான். இங்க விசாரிச்சு பார்க்கலாம். அண்ணா, இங்க ரூம் நம்பர் 17 எங்க இருக்கு? அங்க. அம்மா, இப்போ நீங்கள் யாரை பார்க்கணும்? அது மனுவோட ரூம் தானே? ஆமாம். நீங்கள் அவனோட ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் இல்லை, நாங்கள் அவங்களோட மாமனார் வீட்டு ஆளுங்க. எங்கே இருக்கு அவன் வீடு? அங்கே தான். அட, யாரு பாது? சார், மீன் விற்கிறவங்க சார். அட, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைமா, நான் இன்னைக்கு மீன் சாப்பிட்றது இல்லையே. சார், கொஞ்சம் கதவை தருங்களேன். இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. சிஐடி ஆளுங்களா?
என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுவேன் சார்? கேட்குறாருல எத்தனை தடவை ப்ரஷ் பண்ணுவேன் அப்படின்னு. 2 தடவை. ஆனால் அதெல்லாம் இப்போ எதுக்கு சார் கேட்குறீங்க? உன்னோட பல்ல கொஞ்சம் செக் பண்ணும். என்னது சார்? முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சிஐடி ஆளுங்களா, மீன் விற்கிற ஆளுங்களா, இல்லை டென்டிஸ்டா? மாமனார் வீட்டில் இருந்து மாமியார் தான் அனுப்பியிருக்காங்க. சொல்லு. இவனோட பல்லு எல்லாமே ஒரிஜினலா இருக்கு. எல்லா பல்லும் ஒரிஜினலா? ஆமா ஒரிஜினல். ஆனா நீங்க எல்லாரும் அதை எதுக்கு சார் கேக்குறீங்க? இந்த தங்கப்பல்லு அடையாளம் தெரியுதா? இல்லைங்க, எனக்கு தெரியல. மண்ணு ஓடுது. அப்ப நீ மண்ணு இல்லையா? சார் நான் மனுவோட டெனண்ட்டுங்க, ரவி. அப்போ மனு எங்கே தங்கியிருக்கான்? சார் எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா? மனுவோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? சார் மனுவோட வீடு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அடிக்கடி சரக்கு அடிக்க போகிற இடம் தெரியும் சார். இங்கே பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே தான் சார். அப்படியா? முகேஷ், முகேஷ். யாரே? நான் தான் ஏசிபி பிரத்யுமன். கதவை தவிர முகேஷ், சீக்கிரம். எனக்கு எந்த ஏசி பிரதீபனை பத்தியும் தெரியாது. முகேஷ், நான் சொல்றது கேளு. சீக்கிரமா கதவை தவிர. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கதவை தவிர. திஸ் மை ஆர்டர் முகேஷ். ஆர்டரை மட்டும் கொடுக்காதீங்க. ஏற்கனவே நீங்க போட்ட ஆர்டரால நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். வாழ்வா சாவான்னு தெரியாம இங்க நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாரு முகேஷ், எனக்கு உன் கோவம் நல்லாவே புரியுது. எனக்கு தெரியும் இந்த மிஷன்ல நம்ம ஆபீசர்ஸ் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காங்க. அதனால தான் நான் உங்க எல்லாரையும் கிளம்பி இங்க வர சொன்னேன். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னையும் மற்ற ஆபீசர்ஸையும் காப்பாற்ற நினைக்கிறேன். தயவு செஞ்சு கதவை தர முகேஷ். ஏசிபி சார், நீங்க எங்க எல்லாரையும் மாட்டி விட்டுட்டீங்க. வீடும் இல்லாம காடும் இல்லாம நின்றுகிட்டு இருக்கோம். இப்போ அண்டர்வேர்ல்டில் இருக்கிற எல்லாரும் எங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இனிமேல் யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி இல்லை, நீ நினைக்கிறது தப்பு. உன்னால எப்படி அப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? இத பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல நீ இந்த கதவை தர ப்ளீஸ். முதல்ல நீ என்ன நம்பு. முகேஷ், உனக்கு என்னாச்சு முகேஷ்? ஏன் சார், அடையாளம் தெரியலையா? நான் தான் உங்க ரைட் ஆஃபீஸர் முகேஷ். என் மேல நீங்க இன்னும் நான் உங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை என்னைக்குமே மாறாது. உங்களை நான் முழுசா நம்புறதுனால தான் இந்த மிஷனுக்கு நான் உங்களை அனுப்பி வச்சேன். முகேஷ், உங்க நம்பிக்கை தைரியம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி தெரியுது.
தேசத்தை காப்பாத்த என்ன வேணா செய்வோன்னு சபதம் எடுத்தோம்ல, அப்படி சபதம் எடுத்தோம் தடுமாற்றமா இருக்குல்ல? சரி பரவாயில்ல, மறுபடியும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை இதையெல்லாம் உங்ககிட்ட பார்க்க நான் விரும்புறேன். ஆமா முகேஷ், நான் சொல்றது புரியுதா? நம்மளோட ஆளுங்களே அந்த நம்பிக்கையோட கழுத்தை அறுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் யார் என்ன பண்ண முடியும் சார்? நீ என்ன சொல்ற முகேஷ்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல ஏசிபி சார். நம்ம மரணத்துக்கு காரணம் உள்ள இருக்கிற எவனோ ஒருத்தன் தான், நம்ம ஆளுதான். நீ இப்ப என்ன சொன்ன? உள்ள இருக்கிற ஆளா? நம்ம ஆளுங்கள ஒருத்தனா? அப்படின்னா அவன் யாரு? அந்த ஆள் யாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நிஜமாவே அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அது யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். அந்த நம்பிக்கை துரோகி யாருன்னு தெரிஞ்சாகணும். அந்த தேச துரோகி யாரு? அவன் பேர் என்ன சொல்லுங்க. எந்த ஆளு நம்ம ஆளுங்களோட லிஸ்ட அண்டர்வேர்ல்டுன்னு கொடுத்தானோ அது வேற யாரும் இல்ல சார், டிசிபி சித்ரோல் தான். உன் பாஸ் கிட்ட போய் சொல்லிடு, இதுதான் அந்த லிஸ்ட். ஏசிபி பிரதிமனுடைய 6 அண்டர் கவர் ஏஜென்ட்ஸ். டிசிபி சித்ரோலியா? ஆமா சார், டிசிபி சித்ரோலே தான் அண்டர் கவர் காப்போட லிஸ்ட்டை அண்டர்வேர்ல்டுக்கு விலை பேசி வித்துட்டாரு. டிசிபி சித்ரோலி. சரி வா, சீக்கிரம் போ. சார், ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ? உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கல. சரி வா. சீக்கிரம் வா. சீக்கிரமா தர. சார், பூட்டி இருக்க வீட்டோட பூட்டை உடைச்சு உள்ள போறது மரணத்தை தேடி போற மாதிரி சார். அவருக்கு மட்டும் விஷயம் தெரிய வந்தது. சும்மா புலம்பாத, சீக்கிரமா ஓபன் பண்ணு. எனக்கு நேரமே தெரியல, நானே வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியல. என் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. நான் செத்தேன். என்ன டைம் ஆகும்? அவ்வளவுதான் சார், ஆயிடுச்சு. இதோ செக் பண்ணிக்கிறேன். சரி சீக்கிரம் செக் பண்ணு. ஓப்பன் ஆயிடுச்சு சார். நான் போட்டுமா சார்? திரும்பி பக்கமா ஓடி போயிடு. சித்ரோலி. சித்ரோலி, இந்த சித்ரோலியோட சுயரூபம் என்னன்னு இப்ப இந்த உலகத்துக்கே தெரிய போகுது. சும்மா அங்கங்க லட்சம் கொடுத்து தெரிஞ்சல, உன்னோட உண்மையான சுயரூபம் இப்ப வெளியே தெரிய போகுது.
பேக் அந்த ஆளு இங்கே தான் வச்சிருக்கானா? மை காட்! சித்ரோலி சார், சித்ரோலி சார், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நம்ம ஆபீசர்ஸை கொல்றதுக்காக நீங்க பணம் வாங்கியிருக்கீங்களா? நீங்கள யாரு? நீங்கள வீட்டுக்குள்ளே இருந்தீங்க? ஆமா, வீட்டில் தான் இருந்தேன். இவங்க எல்லாரும் என் கூட தான் தங்குவாங்க. நிறைய பேர் என்னை மாட்டியோட ட்ரை பண்றாங்க. அப்படியா? அப்ப இது என்னது? ஏய் ஏய், இது எங்க இருந்து என்ன மாட்டி விடறதுக்காக பணம் கொண்டு வந்திருக்கியா? இந்த ஆளை பிடிங்க. ஏய், பின்னாடி போ. நான் யாருன்னு தெரியும்ல. அட, நம்ம ஏசிபி பிரதிமன் தான்பா. அவருக்கு பெரிய பேர் இருக்கு. சார் என்னை விட்டுருங்க சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் நிரபராதி. என்னை விட்டுருங்க சார். சார் இவன் எல்லாம் உண்மையா சொல்லிட்டான். என்னை மன்னிச்சிடுங்க சார். சார் நான் இவர்கிட்ட வேணான்னு தான் சார் சொன்னேன். என்னால முடியாதுன்னு. என்னது? ஆனா சார் தான் கேட்கவே இல்லை. ஏய், அவர் எப்படி கேட்பாரு? மனசுக்குள்ள நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுல. எப்படியாவது சித்ரோல ஒரு வழி படணும்னு நினைக்கிறாருல. பிரதிமன், ஒரு விஷயம் நல்லா கவனமா கேட்டுக்க. என்ன மாதிரி ஒரு ஹானஸ்ட் ஆபீசர், ஹானஸ்ட் ஆபீசர் டிசிபி சித்ரோலி, ஹானஸ்ட் ஆபீசர். இது இந்த பேக்கை யார்? பேக் சார் தான் சார் எடுத்துட்டு வந்தாரு. என்ன? என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சாவி போட்டு திறந்தேன், அவ்வளவுதான். பொய் சொல்லாத சார். சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். சார். அவன் பொய் சொல்றான். நீ என்ன காரியம் பண்ணிட்ட பிரதிமன்? என்ன பண்ணி வச்சிருக்க? சார் என்னை விட்டுருங்க சார். மன்னிச்சிடுங்க சார். சரி, இவர் கையில கலங்க மாட்டேங்க சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். அப்புறம் ஏன் சார்? இதை விட கீழ்த்தரமா நீங்க எதையும் செய்ய முடியாது சித்ரோலி சார். பாய். ஏசிபியோட டிக்கெட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது தயா, அப்புறம் அபிஜித். மனாபாய், நம்ம தயாவை பிடிச்சவன் பாருங்க. நம்ம அதுல இருந்து நிம்மதியா மூச்சே விட முடியல. அட ஆமாம்பா, ஒரே டென்ஷனாவே இருக்குது. ஏதாவது பண்ணணும். இந்த வேலையை செய்யறதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க? இவனை உயிரோட வச்சிருக்கணும். உயிரோட. ஏன் அப்படி? நீங்க 2 பேரும் சரியான முட்டா பசங்கடா. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஆமா ஆமா, பாயோட தங்க பல்லும் போயிடுச்சு. தயா சார் தான் அடிச்சு உடைச்சிட்டாரு.
இத பார், இனிமே இந்த மாதிரி டிராமாலாம் இங்க செல்லுபடியாகாது. மரியாதையா பணத்தை கொடுக்க போறியா, இல்லைன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணுமா? உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? என்கிட்ட பணமே இல்ல. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட 1 ரூபா கேட்டா கூட 1 ரூபா தள்ளியா? இங்க பாரு, இந்த டேபிள் மேல ஏறி நின்னு குதிச்சு செத்துருவேன், சூசைட் பண்ணிடுவேன். ஆமா டேபிள்ல இருந்து டபக்குன்னு குதிச்சு சூசைட் பண்றதுக்கு. அதான் பணம் இல்ல, அப்புறம் ஏன்டா சரக்கு அடிச்ச? குடுறாத படாங். ஏன்னா பிஜிலி என் மனசை உடைச்சிட்டா. என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் பக்காவா ரெடியா வீட்டுக்கு போனேன். கடைசியில நம்ம வச்சு ஏமாத்திட்டாப்பா. தாங்க முடியல. காதல் தோல்வி போல இருக்கு தலைவா. சரியா சொன்ன. என்னடா பெரிய காதல் வெங்காயம், இவர மாதிரி தினமும் 50 பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. உனக்காக நான் ஓசில சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்க முடியுமா? போடா வெளியா போ. இங்கதான் இருப்பேன். இந்த உலகத்துல என்ன பார்த்து யாருக்கு கவலையே இல்ல. டேய், வாயை மூடிட்டு வெளியே போடா. உங்ககிட்ட தான் பணம் இல்லைல்ல, அப்புறம் என்ன? தம்பி, என்னடா எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? இல்லைண்ணா, இவன் நிறைய சரக்கு வாங்கி குடிச்சிட்டான், அப்புறம் கடைசியில் பணம் இல்லைங்கிறான். அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனோட பணத்தை நான் தரேன். அவனை என் டேபிளுக்கு வர சொல்ல. இங்கே பாருப்பா. என்ன? இந்த ஆளை மண்ணு பாய்கிட்ட அனுப்பி வை. மனு பாயா? மண்ணு பாய் என்னோட பில்ல பே பண்றேன்னு சொல்லிட்டாரு. போயா. ஆமா, இதுல மண்ணு பாய் யாரு? என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்காரு. நான் அந்த மண்ணு பாயோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் இப்ப எங்க இருக்காரு? மண்ணு பாய். ஹலோ ஹீரோ, இங்க பாடுறா. இங்க நான் தான் மண்ணு பாய். வா வா. வாடா மண்ணு பாய். ஆமா, அவர் தான். மண்ணு பாய், ரொம்ப நன்றி மண்ணு பாய். டென்ஷன் ஆகாத. உன்னோட பில்லை நான் பே பண்ணுறேன், சரியா? இப்போ ஆளுக்கு ஒரு பெக்கு போடுவோமா? தாராளமா. ஆனா இது மண்ணு பாய், இது உங்க முகத்தோட ஷேப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே. யார் அப்படி பண்ணது? அதை பற்றிலாம் இப்போ என்கிட்ட கேட்காதப்பா. நான் இப்போ என்னன்னு சொல்கிறது, அவ்வளோதான். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, நீ உன்னோட காதல் வழியில இப்போ ஏங்கி தவிச்சிட்டு இருக்க. பிஜிலி, எனக்கு ஒரு ஆளோட அடிதடி சண்டை வந்துருச்சு. ஆனா மனுபாய் இந்த வலிக்கிற அளவுக்கு அடிச்சாங்கன்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் சிஐடி ஆளுங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சிஐடி ஆளுங்களை நீங்க பகைச்சிட்டீங்க போலயே. உனக்கு அப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சது? அப்படின்னா நீ சிஐடியோட இன்ஃபார்மரா என்ன? என்ன மனுபாய் நீங்க? இன்ஃபார்மர் இல்ல, அவரே ஒரு சிஐடி ஆஃபீஸர் தான். சிஐடி இன்ஸ்பெக்டர் காவின். சிஐடி இன்ஸ்பெக்டர் காவின். ஓ, உனக்காக என்கிட்ட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. இது அடையாளம் தெரியுதா? அதை நான் எப்படி மறக்க முடியும்? அதை உடைச்சு தானே எனக்கு தீராத வலியை கொடுத்துட்டான். அப்போ
இதெல்லாம் உங்களோட சதி வேலை தானா? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சுதான் நான் இங்க ஓடோடி வந்தேன். ஆனா நீங்க என்னடானா இங்க ஏற்கனவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? எங்கடா எங்கடா ஓடுற? போதும் போதும் போதும், வேண்டாம். என்னோட தங்க பல்லு ஏற்கனவே அது உடஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற பல்லையும் தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க. இங்க பாரு மனுபாய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. தயா சாரை எங்க பிடிச்சு வச்சிருக்க? இல்லனா நிஜமாவே உன்னோட 32 பல்லையும் உடைச்சிடுவ, புரிஞ்சதா? நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு எனக்கு அது தெரியாது. தெரியாதுன்னா என்னடா அர்த்தம்? நான் தேவோ சிக்குவாடியில் உள்ள ஒரு கோடவுன்ல தான் கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தயா என்ன தூக்கி போட்டு பந்தாடிட்டான். சிக்குவாடியில நீ அவனை கைது பண்ணி வச்சிருந்தியா? எவன் சொல்லிடா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச நீ? எனக்கு அது தெரியாது. எங்க பாரு, எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும் பிரைவேட் நம்பர்ல இருந்து. அப்புறம் அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, அந்த ஆளுக்கு என்ன விலை கொடுத்தாவது தயா வேணும்னு சொன்னா, அதுவும் உயிரோட. என்னது? அப்படின்னா எவனோ ஒரு எதிரி இருந்திருக்கான் அவருக்கு. தயா சார உயிரோட வேணும் போல. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா போகுது போலயே. ஒழுங்கா சொல்றா, உங்களோட குடம் சீக்குவாடியில எங்க இருக்கு? சொல்றா. தயா தயா இவனுங்க பார்த்தா தயா சார் இவங்க முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு சிஐடி காரங்க கிட்ட விளையாட கூடாதுன்னு? இல்லனா இந்த நிலைமை தாண்டா உங்களுக்கு கடைசி வரைக்கும். தயா, நீ தப்பான ஆள்கிட்ட உன் வேலையை காமிச்சிட்டடா. தயா எங்க? நீங்க யாரு? ரெடி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. கண்டிப்பா தயா இங்க பக்கத்துல எங்கே தான் இருக்கணும். ஹலோ, தேங்க்யூ. ஹே, இந்த பக்கம் யாரா அடிபட்டு போனதை பாத்தியா? தயா, ஏய் நில்லுங்கடா டேய். தயா, என்ன இப்ப எங்க கொண்டு வந்திருக்கீங்க? என் கண் கட்ட அவுத்து விடுங்க.
என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறேன். கட் அவுத்து விடுங்க. விடுங்க, என்ன விடுங்க. என் கண்காட்ட அவுத்த விடுங்க. என்ன எங்க கொண்டு வந்திருக்கீங்க? என்ன இங்க கொண்டு வந்து என்ன பண்ண போறீங்க? நெல்லுங்க, நெல்லுங்க சொன்ன. இது எந்த இடம் சார்? யார்? ஏசிபி சார். தயா? 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 சார், உனக்கு என்னாச்சு? நீ நல்லதானே இருக்க? யாரு யார் இப்படி பண்ணுது? உன்னை யார் இப்படி பண்ணது சொல்லு தயா. நான் நல்லா தான் சார் இருக்கேன். தயா, தயா, தயா. தயாவை நிச்சயமா இங்கதான் வச்சிருக்கணும். என் நண்ப உடம்புல இருந்து வர ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும்டா. புல்லட் இல்லையே, எப்படி அது உள்ள போய் ஆகணும்? தயா, தயா, என்ன இது? தயா, தயா, உனக்கு ஒன்றாகல? யாரா இதெல்லாம் செய்யறது? அபிஜித் சார். சார், நீங்க எப்படி சார் இங்க? ஏய் ஏய், யாரா நீங்க? ஏய், கதவை தரங்க, கதவு தரங்க. ஏய், என்னடா விளையாடுறியா? கதவு தர, தரடா. சார், என்ன சார் நடக்குது இங்க? ஞாபகம் இருக்கா அபிஜித்? என்ன தவிர இந்த அண்டர் கவர் காப்ஸை பத்தி வேற யாரும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. அபிஜித், ஒரு ஆள் இருக்கா, என்ன தவிர அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. யாரு? யாரா இருக்கும்? அது வேற யாரும் இல்ல, டிசிபி சித்ரோலி அபிஜித். அந்த ஆள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? இந்த மாதிரி எத்தனை ஆபீசர்ஸோட உயிர் அவன் பறிச்சிருக்கான்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம பழி வாங்கி ஆகணும், விடக்கூடாது அவனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம்.
மொத்த கணக்கையும் செட்டில் பண்ணிடலாம் சார். ஆமா தயா. அட, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? சார் நீங்க எதுக்கு சார் இங்க பதுங்கி வரீங்க? நாங்க தான் சார் பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. டோட்டல் அண்டர் வேர்ல்டுக்கும் தெரிஞ்சு போச்சு சார். கடந்த 7 வருஷமா நான் வீட்டுக்கு போகல. என் பொண்டாட்டிக்கு இப்போ என் முகம் கூட அடையாளம் தெரியாது போல இருக்கு. நான் என் பேரையே மாத்திக்கிட்டேன். சிஐடி ஆஃபீஸரா இருந்தேன்னா இப்போ ரவுடி பையலா மாறிட்டேன். 7 வருஷமா நான் ஒரு ரவுடியா அடியாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். ரவுடி பசங்க பண்ற எல்லா அநியாயத்தையும் ஏசிபி சாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் சார். அது நல்ல விஷயம்தான். அதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன பண்றது? எங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு யாருமே யோசிக்கல. அட, நான் ராத்திரி பகலா உங்களை பத்தி தான்ப்பா யோசிக்கிறேன் தினமும். சார் நீங்க பணத்துக்காக எங்க பேரை அண்டர் வேர்ல்டு கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நாங்க ரவுடி இல்ல சிஐடி ஆபீசர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சார் அவங்கள எங்களை கொல்றதுக்காக எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க, ஏற்கனவே என்ன ஷூட் பண்ணிட்டாங்க பாருங்க. சார் ஒருவேளை நான் செத்துட்டேனா அந்த பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். நீங்க தான் சார் அதுக்கு காரணம். அட என்னப்பா இது? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க எல்லாருடைய பேரும் பிரதீபனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன் தயாவுக்கும் அபிஜித்துக்கும் கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிட போகுது? இப்படி இருக்கும்போது நான் எப்படி கொடுத்துருப்பேன்? சார் நீங்க நிஜமாவா சொல்றீங்க? அஃப்கோர்ஸ். அந்த பிரதீபன் தான் உங்க எல்லாரையும் மாட்டி விட்டுட்டான். அவன் தான். நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். நான் உங்களை காப்பாத்துறேன், சரியா? கவலைப்படாதீங்க. நான் உங்களை ஒரு சேஃபான இடத்துல பதுக்கி வைக்கிறேன். அப்புறம் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிரதீபன் உங்களை ஏமாத்திட்டான். ஆனா பிரதீபனை நான் ஒரு வழி பண்ணிட்டேன். ஹலோ. எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஓகே. ஏசிபி பிரதீபன், தயா, அப்புறம் அபிஜித் எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுட்டேன். 3 பேரையும். ஆமா, ஜெயிலில் தான். எஸ், அவங்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டுட்டேன். அவங்க 3 பேருமே என்னோட கஸ்டடியில் இருக்காங்க.